பேசினாலே ஒரு மாதிரி ரூடாக தான் பேசுவாங்க, உருன்னு தான் பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேர் இருக்கும் நம்ம மேலே. ஓகே, நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆனால் அதை வந்து அவங்க வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எமோஷன்ஸ் லைக் இதெல்லாம் என்னென்னா, எனக்கு மேபி நான் நிறைய படம் பார்க்குறதுனால எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சா இல்லை என்னன்றது தெரியல. ஏன்னா இது தனியாக ஸ்பெசிஃபிக் லைக் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இது மாறுன்றதே எனக்கு இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை முன்னாடி நான் யோசிக்கல, இது எப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்ற வருன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இதை பற்றி பேசும்போது தான் ஓகே, இது வந்து நம்ம வயசை வச்சு அப்படி இப்படி யோசிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு புரியுது. எனக்கு இப்போ ஐ டெஃபினெட்லி மீன் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட் தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பலமுறை அது வந்து நம்ம ஏன் இந்த வயசுல இப்படி தோணக்கூடாதான்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை, பட் பரவலாக தோன்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல இல்லை. நான் கொஞ்சம் எமோஷனலான ஒரு பர்சன். ஸோ எனக்கு அதனால அது மேலே கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு கிடைக்கிற எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஏர்லி எக்ஸ்போஜர் டு லிட்ரேச்சர்லேருந்து வந்துச்சு. ஏன்னா நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, அதாவது ஒரு சீக்கிரமே ஒருத்தங்க ஒரு குடும்பத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இழப்பை சந்திக்கிற அந்த ஒரு தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம யூகிச்சா கூட நமக்கு புரியாதுல்ல. அது ஒரு கதை வடிவமாக நம்ம கற்றுக்கும் போது தான் புரியுது. இல்லை, அந்த பாட்டியோட எமோஷன் எப்படின்னா, எனக்கு அப்படி மற்றவங்க யோசிப்பாங்கன்னு தெரில, பட் எனக்கு நான் சில டைம் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல இவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு போவேன்.